அப்போ அவங்க ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அவங்கள பார்த்து இருந்தவங்களாம் அப்போ அவரே அது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? தப்பு இல்லையா அது? இதை எந்த விதத்துலையும் அனுமதிக்க முடியாதுங்க. ஆனால் ஒன்று, இது ஏதோ உபயோகப்படுத்தினவங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது பெரிய நெட்வொர்க் இருக்கும். சும்மா ஏதோ ஒரு ஆள் இதுனா வந்து ஆப்பிள் ஆர்டர் பண்ணி இந்த ஒரு ஹோட்டல்லேருந்து பரோட்டா வாங்கி வந்து கொடுக்குற மாதிரி அப்படின்னு நினச்சிங்களா? இது பின்னாடி எத்தனையோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருப்பாங்க. அதில் வேறு ஏற்கனவே ஒருத்தர் வேறு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஞாபகம் இருக்கா? ஜாபர் சாதிக். ஸோ அந்த மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற மாதிரி இதுக்கு பின்னாடி பெரிய கும்பல் நிச்சயமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக தூக்கி உள்ளே போடணும். ஏதோ 2 நடிகர்கள் அவங்களுக்கு விற்றவங்க. இதில் இந்த சினிமா துறையை மாதிரி மக்களை கெடுக்கிற ஒரு துறை வேறு எதுவுமே கிடையாது சிவா. நான் ஏன் வயிறு எறிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சமீபத்தில் ஒரு நல்ல நடிகர் மணிகண்டன், செமையான ஆக்டர், அவருடைய படம் ஒன்று வந்தது. எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பயன்படுத்துவது அப்படின்னு அவர் ஏதோ கொடுக்குறாரு, இவர் ஏதோ ஃப்ரெண்டோட போகிறாரு, அங்கே காதலி பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஐடியில் வேலை செய்கிற பெண்கள் அவங்களாம் இதை அடிச்சுப்பாரு, இதை அடிச்சுப்பாரு. என்னங்க சொல்ல வரீங்க நீங்கள்? கலைஞனுக்கு சமூக பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி சமுதாயத்தை நாசம் பண்ணி நிற்கிறீங்களே. யோசிக்க வேணாம் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி? இப்படியே சமுதாயத்தை நாசம் பண்ணிவிட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறது? எங்களை பார்த்து யாரும் கெட்டு போகல, நாங்கள் சமுதாயத்தில் இருக்கிறத தான் நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.